கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் ஆன் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடங்கொடுத்து விலகி போனார்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கான ஆசீர்வாத வார்த்தை நாம் வாசித்தது போல வாரத்தின் கடைசிக்கு நாம் வந்திருக்கிறோம். நாளை கர்த்தருடைய நாள் மகிமையின் நாளாய் இருக்கிறது. அந்த நாளில் சபை கூடி வரும்படி தெய்வம் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆதலால் இம்மட்டும் கர்த்தரை ஆராதிக்க உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நமக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினது போல் நாளையும் தெய்வ சமூகத்திலே ஆலயத்தில் போய் உங்கள் ஊழியரோடு அந்த தரிசனங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. போகிற ஒவ்வொருவரும் நாம் ஆலயத்திற்கு தேவனுடைய வீட்டுக்கு போகிறோம் என்றதான அந்த சிந்தையோடு போகும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய வீட்டிலே அவர் உங்களை மகிழ பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சிச்சுவேஷன் என்னவானாலும் என்ன தடையானாலும் அதை எல்லாத்தை விட தேவனுடைய ஆராதனையை மகிமையாய் எண்ணுங்க. அது மகிமையின் நாள் என்று ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். ஆதலால் தான் இந்த கால ஓலை, இந்த வாரத்தின் கடைசி சனிக்கிழமை அன்று கர்த்தர் கொடுத்ததான அந்த வார்த்தை நமக்கு சில ஆலோசனையாய் கர்த்தர் கொடுக்கிறார். நாளை கர்த்தருடைய ஆராதனை இருப்பதனால் இது ஒரு ஆலோசனையான ஆசீர்வாத வார்த்தையாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும். கேட்டுக்கொண்டு இருக்கிறதான தேவ ஜனமே, இந்த பூமியிலே மனிதன் தேடுகிற ஒன்று தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தினரும் தேடி ஓடுகிறது என்ன? அவருடைய பாவ கருமங்கள் அவர்களை விட்டு தொலையணும். ஒரு சமாதானம், அதுவும் பூமிக்குரிய சமாதானம் அல்ல, ஒரு தெய்வீக சமாதானத்தை தேடிதான் மனிதன் ஓடுகிறான். சமாதானம், சந்தோஷம் என்று சொல்லி பொழுதுபோக்காய் மனிதர்கள் ஓடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே போய் அவர்கள் செலவிடுகிற அந்த நேரங்கள், அதை முடிந்து அவர்கள் திரும்பும்போது அந்த சந்தோஷமோ அந்த சமாதானமும் அவர்களில் நிலைத்திருப்பதில்லை. இதுதான் பூமி. ஆதலால் மனிதன் இந்த சமாதானத்தை தேடுகிறான். ஆதலால் தான் இயேசு உங்களை பார்த்து சொன்னார், சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இயேசு சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி. இந்த பூமியில் எங்கும் அந்த சமாதானம் இல்லாதபடினால தான் இயேசு தம்முடைய சமாதானத்தை உங்களுக்காக, எனக்காக அவர் வைத்து போயிருக்கிறார். இந்த பூமியில நிறைந்த அழகான, பெரிதான, பிரமிக்கத்தக்கதான கட்டடங்கள் இருந்தாலும் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். அதனால் நாம் அங்கே போகும்போது அந்த சமாதானம் அதான் நம்மை மகிழ பண்ணுகிறது. பரிசுத்தமும் நீதியுமான வாழ்க்கை, அதை தான் நாம் வாசித்தோம். சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் நீதியான வாழ்க்கையிலும் பரிசுத்தத்திலும் நாம் இருப்போமானால் தெய்வ சமூகத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். இந்த பரிசுத்தம் தான் நம்முடைய சமாதானம். இந்த பரிசுத்தம் தான் நம்மை தேவனுக்கு முன்பாய் நிறுத்துகிறது. ஆதலால் ஜனங்கள் சமாதானத்துக்காக அலைந்தோடி கொண்டு இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் ஞானம் கொடுத்து அதை ஊழியர்கள் மூலியமாய், கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தின் மூலியமாய் கர்த்தர் அதை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். அது என்ன? என்னுடைய வீட்டிலே தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் தங்குகிற இடத்தில் சமாதானம் உண்டு. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் உண்டு. ஆதலால் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் வாழ்கிற தெய்வ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். 6ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், சிலர் இவைகளை நோக்காமல் வீணானவைகளை, சிலர் இவைகளை நோக்காமல் இவ்வுலகத்துக்கான
வீண் மாயான காரியத்தை, இந்த உலகம் அவர்களை டெம்ப்டேட் பண்ணுகிற காரியங்கள், அவர்கள் ஆசைப்படுகிற, வாஞ்சிக்கிற, விரும்புகிற காரியங்கள், உன் கண்ணை நம்பாதே, உன் கண் உன்னை திருப்திப்படுத்துவதில்லை. வேதம் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆதலால் இந்த கண் போன போக்கே மனிதனுடைய இருதயம் அழைப்பாய ஆரம்பிக்கிறது. ஆதலால் பல நேரங்களில் அவன் தெய்வம் தந்ததான அந்த ஸ்தானம், அந்த பரிசுத்தத்தை, அந்த நீதியான வாழ்வை இழக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் ஏசாயா சொன்னான், நான் அசுத்த உதடு உள்ளவன், அடுத்தது அசுத்த ஜனங்களின் நடுவே நான் வாசம் செய்கிறேன். அந்த பூமியை நம்மை சுற்றி இருக்கிற யாவும் அசுத்தம். அதனால தான் நாம் எபிரேயர்களை வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு முன்னோக்கி போகிற தெய்வ ஜனமாய், முன்னோக்கி போகிற சபையாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் சுத்தத்திலும் நல்மன சாட்சியிலும் இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் விழுவது அது பயங்கரமான காரியமாகும். ஆதலால் இந்த கால வேளை ஆலோசனை என்று நான் சொன்னேன் அல்லவா, ஒரு 5 காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாள் வாரத்தின் கடைசி நாளானபடினால் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு ஆலோசனை. நாளை கர்த்தருடைய ஆராதனை இருப்பதனால நாம் 5 காரியங்களுக்கு, நாளை ஆராதனைக்கென்று மாத்திரமல்ல, இனி நம்முடைய வாழ்நாளில் நாம் இந்த 5இல் எது நம்மை டிஸ்டர்ப் பண்ணுகிறதா, நம்மை நடத்துகிறதா இருந்தாலும் அந்த எண்ணங்களை நம்மிலிருந்து அப்புறப்படுத்தி தெய்வ சமூகத்தில் அதற்காய் ஜெபித்து அதன் மேல் ஜெயம் எடுத்து ஒரு நல்ல மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வு வாழ கர்த்தர் இந்த கால வேளை சபைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. 5 காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அதில் முதல் காரியம், மனுஷனை நம்புவதற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். சங்கீதம் 118:8 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்கிறேன், இல்லை என்றால் உங்களை நல்ல வழி காண்பிக்கிறேன், நல்ல வாழ்க்கை கொடுக்கிறேன், உங்களை பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி எந்த மனிதனாவது உங்கள் ஆசையை தூண்டி இருப்பார்களானால், அவர்கள் மேல் உங்களுடைய நம்பிக்கையை திரும்ப பண்ணுவார்களானால் அதை விட்டு விடுங்கள். ஏனெனில் இந்த பூமி ஒருபோதும் நம்முடைய சரீரத்தினுடைய குணம், இந்த பூமியினுடைய காரியம் என்னவென்றால், எப்பவும் மனிதனுக்கு அவசியமானதை முக்கியப்படுத்துவதும் முக்கியமானதை அவசியமானதாக, the important and necessary things, அதிலே நாம் பல நேரங்களில் குழப்பம் அடைகிறோம். நமக்கு முக்கியமானது தேவனுடைய சமூகம், தேவனுடைய ஆலயம், வேத வசனம், தேவனுடைய வார்த்தை, ஜெபம், பரிசுத்தம், நீதி. இவைகள் மனிதனாய் பிறந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவசியமானதல்ல, முக்கியமானது. அவசியமானது என்று சொல்லி நாம் அதை தேவைக்கேற்ப பயன்படுத்துகிற பொருட்களாய், காரியமாய் நாம் மாற்றிவிட்டோம். இந்த உலகத்தின் காரியங்கள் மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது நலமானது என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆதலால் முதல் காரியம், மனுஷனை நம்புவதிலிருந்து நாம் விலகி இருப்போம். 2வது, பண ஆசைக்கு நாம் விலகி இருக்க வேண்டாம். 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர், கொஞ்சம் பேர் இல்லை, ரொம்ப கூட்டம், ஒரு திரள் கூட்டம். இயேசுவின் பின்பு ஏறக்குறைய 70 பேர் நின்றார்கள் சீஷர்களாக. அவர்கள் இந்த உபதேசத்தை கேட்டு அநேக விலகி போன போது தான் அழைத்து தெரிந்தெடுத்ததான தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி யோவான் 6 நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போவோம்?
நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை கர்த்தர் பேதுருக்கு கொடுத்தார். அந்த ஞானம் நமக்கு தேவை. கர்த்தரோடு கூட இருக்கிறோம், கர்த்தரோடு கூட நடக்கிறோம், கர்த்தருக்காக வாழ தீர்மானித்திருக்கிறோம். பல நேரங்களில் இந்த உலகத்தின் காரியம், அவசியமான காரியங்கள் முக்கியமானதை இழக்கச் செய்கிறது, முக்கியமானதை விட்டு நம்மை பிரித்தெடுக்கிறபடினால ரெண்டாவதாக பண ஆசைக்கு நாம் விலகியிருப்போம். இப்படி பணத்தின் மேல் ஆசைப்பட்டு விலகிப்போன அநேக தங்களை குத்தி கொண்டு இருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பணம் ஒன்றுக்கும் உதவி செய்யாதுங்க. அது தேவைக்கு உதவியானது. ஒரு கட்டடத்தை கட்ட உதவி செய்யும், திருமணத்தை நடத்த உதவி செய்யும். ஆனால் பணம் நம்முடைய வாழ்க்கையாய் மாறிவிடாது. பணம் இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ அழிந்தவர்கள், ஏழை ஜனங்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை போஷித்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ ஜீவன்கள் உண்டு, கர்த்தர் அவைகளெல்லாம் போஷிக்கிறார். ஆதலால் தான் சொன்னார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி நீங்க கவலைப்படாதிருங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வார கடைசியானபடினால இது ஆலோசனையாய் நான் சொல்லுகிறேன். ரெண்டாவது காரியம், பண ஆசைக்கு நாம் விலகி இருப்போம். மூன்றாவதாக, இவ்வுலகத்தின் காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். நாம் விட்டு வந்ததான அந்த ட்ரெடிஷ்னலான பழக்கங்கள், நம்முடைய மூட பழக்க வழக்கங்கள், ஸோ இவைகளை நாம் செய்த பாவ கிரிகள், இந்த உலகத்துக்கான காரியங்கள் எதையெல்லாம் நாம் செய்தோமோ அதையெல்லாம் விட்டுவிட வேண்டும். ஏனெனில் எகிப்து இந்த உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. எகிப்திலே ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க அந்த எகிப்தின் தலைவன் சொல்லும்போது, பார்வோன் சொல்லும்போது, மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நோ, இங்கே நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. எங்கள் தேவனை நாங்கள் எங்கள் இடத்துல, அவர் நியமித்த இடத்துல, அந்த பரிசுத்த இடத்துல நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அனைத்தும் அங்கே நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். முற்றிலுமாக எகிப்திலிருந்து பூரணமான ஒரு விடுதலை, அதிலே அவர்கள் இருக்கக்கூடாது, வாழக்கூடாது. அப்படிதான் இன்று கிறிஸ்தவனும் வாழ வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் குடும்பமும் அப்படிதான் கர்த்தருக்காய் ஜீவிக்க வேண்டும். ஆதலால் இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் வேறுவிரிக்கப்பட்ட ஜீவியமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து நாம் விலகி இருப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஏன் இந்த உலக காரியத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டுமானால், இவ்வுலகத்தின் வேஷங்களோடு, இவ்வுலகத்தின் காரியங்களோடு நம்முடைய உறவுகள், நண்பர்களை திருப்திப்படுத்த இந்த உலகத்தின் காரியத்தில் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். நமக்கு அந்த அறிவு இருக்கு, ஆதலால் தான் விலகி இருக்க சொல்லுகிறேன். அப்படி நாம் அறிந்தும் அந்த அறிவு அடைந்தும் அறிவில்லாதவர்கள் செய்வது போல அவர்களோடு நாம் சேர்ந்து செயல்படுவோமானால் நாம் தேவனுக்கு பகைஞராய் மாறுகிறோம். அதோடு கூட இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது. 1 யோவான் 2:15 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் அன்பு என்ன? தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது. அந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் விருதாவாகிறது, அது வீண் போகிறது. அந்த அன்பிலே நாம் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த பூமியில எங்க உங்க பேர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, பரலோகத்தில் நம்முடைய பேர் இருக்கணும். நாம் பரலோகத்துக்கானவர்கள். காலம் அதை வெளிப்படுத்த காத்திருக்கிறது. இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லி பேதுரு முதல் பிரசங்கித்தார்கள். என் தாத்தா பிரசங்கித்தார், என் தகப்பன் பிரசங்கித்தார், நானும் பிரசங்கித்தேன். ஆனால் விசுவாசிக்கிற மரணத்துக்கு முன்பு நிச்சயம் அவர் சொன்னபடியே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் என்று சொல்லி சீஷர்களை அந்த
தூதர்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய எஜமானன், எங்களுடைய போதகர், எங்களுடைய மேசியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாங்கள் பார்த்தோம் என்று. அப்பொழுது அந்த தூதன் சொன்னார், அவர் எப்படி ஏறினாரோ அப்படியே திரும்ப இந்த மத்திய ஆகாயத்தில் தன்னை வெளிப்படுத்துவார், இறங்கி வருவார் என்று சொல்லி அந்த நாட்களில் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நிமிடத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆதலால் தான் தயவாய் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த 5 காரியங்களுக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபையும் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் விலகி இருப்போமானால் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு இவைகள் நமக்கு உதவியாக இருக்கும். 3, உலகத்தின் காரியத்திலிருந்து நாம் விலகி இருப்பது. கர்த்தர் நல்லவர். 4வதாக, வீண் பேச்சிற்கு விலகி இரு. இன்னொரு இடத்துல வேகத்தில் தெளிவாக இருக்கிறது, கிளவி பேச்சு, தேவையில்லாமல் பேசுகிற காரியங்கள், தேவையற்றதான அதிக பேச்சினால பாவம் உண்டு என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால் வீணான பேச்சுகளுக்கு நாம் விலகி இருப்பது நம்முடைய ஆத்துமாவுக்கு பலனாக இருக்கும். அநேக கிறிஸ்தவர்கள், சபை, தெய்வ பிள்ளைகள் குடும்பம் இடறுவதற்கு, குடும்பம் விலகுவதற்கு, குடும்பத்தில் பிரிவு ஏற்படுவதற்கு, சபையினுடைய வளர்ச்சி தடைபடுவதற்கு இந்த வீண் பேச்சுகள் காரணமாக இருக்கிறது. ஆதலால் நம்முடைய குடும்ப சமாதானம், நம்முடைய குடும்ப வாழ்வு, பிள்ளைகளின் வாழ்வு கர்த்தருக்குள் ஸ்திரப்பட வீணான பேச்சுகள் நம்மிலிருந்து, நம் குடும்பத்திலிருந்து விலகி இருக்கட்டும். அவைகளுக்கு, இந்த உலகத்தாருக்கு அதுதான் ஆசை, அதுதான் அவர்கள் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஒரு வாழ்வு. எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளில் சாயங்காலத்தில் இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கிறது, அது சுற்றி கட்டை கட்டியிருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு பக்கம் கிழவிகள்லாம் உட்காந்துருக்கு, ஒரு பக்கம் ஆம்பளையெல்லாம் உட்காந்துருக்கிறான். வயசான ஆள்லேருந்து பசங்கள்லேருந்து எல்லாம் வீணான பேச்சுகள், தேவையற்ற காரியங்கள். அந்த குடும்பத்தை பற்றி, இந்த குடும்பத்தை பற்றி, இங்கே இருக்கிறத அங்கே, அந்த தெருவில் இருக்கிறவனுங்க இந்த தெருவு சம்மந்தமே இல்லை, ஆனால் இவங்க பேச்சில் சம்மந்தப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட வீணான காரியங்களுக்கு, வீணான பேச்சுகளுக்கு நாம் விலகி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை வார்த்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் பிராக்கெட் பண்ணுறாரு, கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். வீண் பேச்சுக்காரர் அவபக்திக்குரியவர்கள், அவபக்தியானவர்கள். அப்படின்னா வேஷம் போடுகிறவர்கள். அவர்களில் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு இல்லை, அதை உணரலை, அதை அறியலை. அவபக்தி, பக்தி உள்ளவனை போல் தோற்றம். அது வீண் பேச்சானவர்கள் இருப்பார்களானால் அவர்களிடத்தில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா அவர்களிலே விசுவாசம் இல்லை, அவர்கள் மாயமாலமானவர்கள், வேஷம் போடுகிறவர்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு டிராமா வாழ்க்கையாக இருக்கிறது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கதாபாத்திரங்கள் தங்கள் அலங்காரத்தை மாற்றுவது போல இவருடைய பேச்சுகள் மாறுபட ஆரம்பிக்கும். ஆதலால் வீண் பேச்சுகளுக்கு விலகி இருக்க பவுல் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனை கொடுக்கிறார். 5வது காரியமாக, மிஞ்சின எண்ணங்களுக்கு விலகி இருக்க வேண்டும். நம்முடைய திராணிக்கு மிஞ்சி யோசிப்பதும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களில் ஒரு மூத்த ஊழியரை சந்தித்த போது அந்த ஊழியக்காரர் சொன்ன காரியங்கள் மிக வேதனையாக இருந்தது. அவர் மனமுடைந்த அந்த வார்த்தையை கனத்த இதயத்தோடு கூட அவர் அதை வெளிப்படுத்தினார். சபையில் ஊழியர்களுக்கான கனமில்லை, ஊழியர்களை மதிப்பதில்லை. ஒருவேளை ஊழியக்காரர் அவரை விட படிப்பில் கம்மியாக இருக்கலாம், கலர் கம்மியாக இருக்கலாம், ஞானத்தில் கம்மியாக இருக்கலாம். இதை கேட்கிறதான உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெய்வம் கொடுத்ததான மெய்ப்பன்
உங்கள் பார்வையிலே இந்த பூமிக்குரிய வாழ்விலே, இந்த பூமியின் பார்வையிலே ஒருவேளை உங்களை விட தாழ்வானவராய் இருக்கலாம். ஆனால் நான் தைரியமாய் சொல்லுவேன், நான் ஊழியக்காரன் ஆனபடினால் நான் சொல்லவில்லை. நான் சிறு பிராயத்திலிருந்து இந்த ஊழியர்களை நான் பார்த்து வந்தபடியினாலே நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் தெய்வத்திற்கு நிகராக, தெய்வத்திற்கு ஒப்பாக இந்த பூமியில் அவர் ஏற்படுத்தினவர் தான் உங்களுடைய ஊழியக்காரன். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார், அவர் உங்களை தேற்றுவார், உங்களுக்காய் ஜெபிக்கிறார், உங்களுக்காய் திறப்புல நிற்கிறார். நான் அவர்கிட்ட விசாரித்து பாருங்க, எவ்வளவு பாடு வேதனைகளை சொல்ல முடியாம தெய்வ சமூகத்தில் கண்ணீரினாலும் முழங்கால்னாலும் அதை தெரியப்படுத்தி எப்படியாகிலும் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் தன்னையும் தன் குடும்பத்தையும் வணைய கர்த்தர் ஒப்பு கொடுத்து அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு உங்களை எப்படியாவது தெய்வ சமூகத்தில் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த மிகுந்த கனத்த இருதயத்தின் பாரத்தோடு கூட அவர்கள் உங்களுக்காக திறப்புல நிற்கிற தேவனுடைய அம்பாசடராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு கண்ட்ரிஸிலும் நம்முடைய நாட்டுக்கான அம்பாசிடரை நம்முடைய தேசம் நியமித்ததோ, அப்படி பரலோகத்தின் தேவனானவர் நியமித்த தேவனுடைய அம்பாசிடர் தான் உங்களுடைய தேவனுடைய மனுஷன், ஊழியக்காரர், பாஸ்டர். அதனால் அவர்களுக்கு மேலாக மிஞ்சின எண்ணம் கொள்ளாதீங்க. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துவிடும், உங்கள் ஆத்துமாவை அது நாசப்படுத்தும். தெய்வராஜ்யம் கட்டப்படுவதற்கும் ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை பெருகுவதற்கும் புதிய குடும்பங்கள் உங்களுடைய சாட்சிகளை கேட்டு தெய்வம் உங்கள் வாழ்வில் செய்கிற காரியத்தை கண்டு கிறிஸ்துவின் அன்பில் இழுக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நீங்கள் காணப்படுவீர்கள். இந்த கால வேளை இந்த 5 எது நம்மிடத்தில் இருந்தாலும் நாம் ஜெபிப்போம், அதை விட்டு விடுவோம். கர்த்தர் அதன் மேல் உங்களுக்கு பலனை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரமெல்லாம் ஆண்டவரே தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காய், வீட்டுக்காக, தன் மேல் இருக்கிற பாரத்திற்காய் பிரயாசப்பட ஓடு ஆண்டவரே செயல்பட கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் பிரயாசப்பட்டதின் பலனை கர்த்தருடைய கரத்திலிருந்து பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க நான் வாழ்த்துகிறேன். இந்த பூமியிலே நாங்கள் கேட்ட இந்த ஆலோசனையின்படி இந்த 5 காரியங்களுக்கு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், பிள்ளைகளும் ஆண்டவரே விட வேண்டியதை விட்டு ஆண்டவரே அவர்களை டெம்ப்டேட் பண்ணுகிற இந்த உலக காரியத்தை நின்று விலகி தேவனை சார்ந்து, வேத வசனத்தை சார்ந்து, ஜபத்தை சார்ந்து, உபவாசத்தை சார்ந்து, சபையை சார்ந்து, பரலோகத்தின் தெய்வத்தை சார்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய இவருடைய வாழ்வு இந்த நாளில் தீர்மானித்து ஆண்டவரே இதை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அறிக்கையிடும் போதே அதை விட்டுவிடத்தக்கதாய், அதை தொடராதபடி அதன் மேல் பிள்ளைகள் ஜெயம் கொள்ளத்தக்கதா இந்த கால ஓலைமுடைய ஆவியானவர் கிருபை அருளி ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நம்முடைய ஆவியானவரால் இவர்களுடைய குடும்பம், பிள்ளைகள் இவர்கள் நடத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். நாளை ஆராதனை இப்படி ஒப்புரவாகி ஆராதனை கலந்து கொள்ளும் போது ஒரு தெய்வீக பிரசனம் ஆதி அப்போஸ்தல காலங்களில் சபைகளில், இந்தியாவின் பெந்தெக்கோஸ்தே சபைகளில் உண்டான அந்த எழுப்புதலின் மகிமை, அந்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால நாளை இவர்கள் கூடுகிற சபையில் தேவ ஊழியர் எழும்பி நிற்கும் போது அந்த பிரசனம் அலையலையாய் ஜனங்களை நிரப்பி கடந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் யாகுலத்தோடும் போராட்டத்தோடும் வியாதியோடும் வருவார்களானா ஊழியக்காரன் பேசும் போதே அந்த அபிஷேகத்தின் வார்த்தை புறப்பட்டு போய் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யட்டும். பயங்கள், வியாதிகள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், மாந்திரிகத்தின் கட்டிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு சமாதானத்தின் மகிழ்ச்சியினாலே கட்டப்பட்டு நிறைவாய் கடந்து போக உதவி செய்ய
ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஊழியர்களையும் பயன்படுத்தும். ஒவ்வொரு ஆராதனையும் புதிய குடும்பங்கள், புதிய ஆத்துமாக்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும். தடைகளெல்லாம் நீங்குவதாக. சபைகளுக்கு விரோதமாய், ஆராதனைக்கு விரோதமாய், தேவ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஆண்டவரே கிறிஸ்துவ விரோதிகள் யாராகிலும் திட்டமிடுவார்களானா பரலோகத்தின் தெய்வம் எழுந்து அதை நிர்மூலமாக்கி அதமாக்கி அவர்களோடு தெய்வம் உண்டு என்பதை, சபைக்குரிய தெய்வம் இன்னார் என்பதை அவர்கள் அறிந்து அவர்களோ உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிரியை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவன் உள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமான காரியம். Praise the Lord. It is a fearful thing to fall into the hands of the living God.